ஓம் நமசிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்திரை மாதம் ஒரு ஆன்மீக சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் மேற்கண்டவற்றை நம்ம செய்வதனால எடுக்கும் முயற்சிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் அனைத்துமே நீங்கும். திருமணமாகாமல் தாமதமானவர்களுக்கும் நல்ல வரன் அமைந்து திருமணம் விரைவில் நடக்கும். படித்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டவர்களுக்கும் அவர்கள் விரும்பிய வண்ணம் வேலை விரைவில் கிடைக்கும். வீட்டில் இருக்கும் இந்த தரித்திரம் நீங்கி பொன்பொருள் போன்றவற்றின் சேர்க்கை அதிகரிக்கும். நீண்ட நாள் பார்த்திங்கன்னா நோய்கள் நீங்க பெற்று உடலும் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் அபூர்வமான இந்த சித்திரை அமாவாசை நாளை யாருமே தவறவிடாமல் இந்த சித்திரை அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு செய்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து காகத்திற்கு உணவளிப்பது நமக்கு பல்வேறு பலன்களை இந்த மாதிரியான நாட்களில் பெருமைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான். நாம் வாழும் இன்றைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம படும் இன்னல்கள் துன்பங்களும் சொல்லில் அடங்காதவை. இவை அனைத்தும் நம்முடைய பிறவி பலன், அதாவது கர்ம பலன் என்று சொல்கிறார்கள். இது மட்டுமின்றி கிரக தோஷங்கள், நேரம் சரியில்லாதவை போன்றவையும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இவை அனைத்திலும் விட முக்கியமான ஒன்று பித்ரு தோஷம். இந்த பித்ரு தோஷம் மட்டும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் அத்தனை எளிதில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடிவதில்லை. இவை அனைத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களை தான் நம்ம இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். அனைவருமே தவறாமல் நாளைய தினம் இது செய்யுங்க. இந்த பித்ரு தோஷம் நமக்கு இருந்தாலுமே பலவிதமான கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். அதனால் அதெல்லாம் சரி செய்வதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக திகழ்கிறது. அதனால் இந்த மாதிரியான அமாவாசை முக்கியமான நாட்களை யாருமே தவற விட்டு விடாதீர்கள். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அமாவாசை திதியானது மாதந்தோறும் வந்தாலும் ஒரு சில மாதங்களில் வரும் இந்த அமாவாசை மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. அந்த வகையில் தான் நாளைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல மடங்கு பயனுள்ளதாக மாற்றும் என்று சொல்லப்படுகிறது. முதலில் அமாவாசை எப்போது என்று தெரிந்து கொள்ளலாம். அதாவது எந்த நேரத்தில் வருதுன்னு. இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. நாளைய தினம் அதிகாலையில் துவங்கி 28/4/2025 அதற்கு மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை வரை உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் நாளைய தினம் பார்த்திங்கன்னா முழுவதுமே இந்த அமாவாசை திதியானது இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினமே நாம் அமாவாசை என்று செய்ய வேண்டியவற்றையெல்லாம் செய்யலாம். அமாவாசை என்றாலே முதலில் நாம் செய்ய வேண்டியது நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது தான். வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா இல்லாதவங்க இந்த முறையை பின்பற்றுவது மிகவும் சிறப்பு. ஆகையால் அமாவாசை திதி கொடுப்பவர்கள் அன்றைய தினத்தின் மதியத்திற்குள் கொடுத்து விடுவது நல்லது. நாளைய தினம் நீங்கள் திதி கொடுக்க போகிறீங்கன்னா மதியத்திற்குள்ளேயே கொடுத்துருங்க. இது நம்முடைய குடும்பத்தை பித்ரு தோஷம் வராமல் காக்கும். அடுத்ததாக அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வருவதனால அன்றைய தினம் சூரிய பகவானையும் வழிபடுவது சிறந்த பலனை தரும். அதற்கு நம் வீட்டு பூஜை அறையில் ஒரு சுத்தமான செம்பில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் எடுத்து வைத்துக்கோங்க. அதன் பக்கத்தில் ஒரு சிறிய அகல் விளக்கு இல்லைன்னா நெய் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பார்த்தீங்கன்னா ஏதோ பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இத்துடன் உங்களால் முடிந்த ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தை படைத்து சூரிய பகவானை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த பிரார்த்தனையானது உங்களுடைய வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வதுடன் வருமானத்திற்கான வழியையும் கொடுக்கும். வேலை, வருமானம் போன்றவற்றிற்கு காரியகர்த்தாவாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான். ஆகையால் சித்திர அமாவாசையில் இந்த சூரிய வழிபாடு நல்ல பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக செய்ய வேண்டியது சந்திர வழிபாடு. அமாவாசையில் அன்று செய்யப்படும் சந்திர வழிபாடு மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. அதற்கு அன்றைய தினத்தில் உங்கள் வீட்டில் அருகில் உள்ள நவகிரக ஆலயத்திற்கு சென்று நவகிரகத்தை வழிபட வேண்டும். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது நம்முடைய மனம் தெளிவடைவதுடன் திடமான முடிவுகளை எடுக்கவும் வாழ்க்கையில் நம்ம செம்மையாக வாழ்வதற்கும் அந்த செல்வத்தை நம்ம பெறுவதற்கும் உதவி புரியும் என்று சொல்லப்படுகிறது. இவை அனைத்தையும் விட முக்கியமானதாக கருதப்படுவது அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது அமாவாசை, பொதுவாக அமாவாசை தினத்தில் நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்து
எல்லா வழிபாடு செய்தாலுமே அன்னதானம் செய்வது மிக சிறந்த ஒரு பலன். இந்த அமாவாசையிலலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்குனாலும் அன்னதானம் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது பலவாறான நமக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள். அன்றைய தினத்தில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து யாரேனும் ஒருவருக்காவது உணவு தானம் செய்யுங்க. முடிஞ்சால் உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க, இல்லைன்னா ஒருவருக்காவது அன்னதானம் செய்யுங்க. இது நம் முன்னோரின் ஆசியை பெற்று தருவதுடன் நம்முடைய அந்த சந்ததியினருக்கும் அடுத்து வருகின்ற அந்த ஜென்ரேஷனுக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை சிறப்புடன் வாழவும் மென்மேலும் முன்னேற்றமாக செல்லவும் உதவி புரியும் என்று சொல்லப்படுகிறது. காகத்திற்கு பார்த்திங்கன்னா முதல் படையல் வைத்து விடுங்க. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எச்சில் படாமல் காகத்திற்கு முதல் படையலை போட்டு காகம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சாப்பிட்டு விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா அமாவாசை தினத்தில் நம்ம பண்ண வேண்டிய சிறப்பான வழிபாடு முறைகள். அதிகாலையிலே பார்த்திங்கன்னா நாளைய தினம் குளித்து முடித்து விட்டு உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரை அல்லது குளங்கரையில் மைத்திரேய முகூர்த்த நேரம் எனப்படும் அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்தவங்க முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர இயலாதவர்கள், அதாவது வெளியே போய் உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியலைன்னா உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு உண்டாகும். அதாவது உங்களால் வெளியே போக முடியலைன்னா இந்த முறையை நீங்கள் கையாள்வது மிகவும் நல்லது. இந்த தினத்தில் விரதம் மேற்கொண்டு முன்னோர்களை வழிபடுவதனால பித்ரு சாபம், குலநாசம் போன்றவை நீங்கி உங்களுக்கு பலவாறான நன்மை ஏற்படும் அப்படிங்கிறதான். பொதுவாக பார்த்தீங்கன்னா அடிப்படையான ஒரு விஷயம்னா அமாவாசை தினங்கள் அன்று எப்பொழுதுமே வீட்டு வாசலில் நம்ம கோலம் போடக்கூடாது. நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து இது பின்பற்றி வருகின்ற ஒரு செயல். எதற்காக போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோலம் போடும் பொழுது அந்த வீட்டில் இறையருள் அப்படிங்கிறது அதிகமாகும். அதாவது நல்ல தேவதைகள், நம்ம கண்ணுக்கு தெரியாத நல்ல தேவதைகள் அந்த வழியாக வரும் பொழுது அந்த வீட்டில் குடியிருப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ நல்ல சக்தி அதிகமாக இருக்கின்ற அந்த தெய்வ ஆற்றல் அதிகமாக இருக்கின்ற வீட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பித்ருக்களால் வர முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா அமாவாசை தினங்களில் வீடுகளில் கோலம் போடக்கூடாது என்பது ஒரு கூற்று. அதே போல் நம்ம சமைத்த சாதத்தை முதல்ல காக்காய்க்கு வைத்து விட்டு தான் பிறகு தான் நம்ம உண்ண வேண்டும். இது பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதையுமே நம்ம முறைப்படி கடைபிடிக்கணும். கட்டாயம் இதில் பார்த்திங்கன்னா முன்னோர்களை வழிபாடு செய்வதை மறக்கவே கூடாது. ஆண்கள் தான் திதி கொடுக்க வேண்டும், பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த செயலில் ஈடுபடக்கூடாது. அதிலும் குறிப்பாக 6 கடல் போன்ற இடங்களில் திதி கொடுத்தால் முன்னோர்களுக்கு புண்ணியம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய அருளாசியும் நமக்கு பரிபூரணமாக வந்து சேரும் அப்படிங்கிறது தான். அதே போல் காலையிலே திதி கொடுத்து விட்டு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, 2 மஞ்சள் வாழைப்பழம், 1 துண்டு வெல்லம் இதையும் கொடுக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையிலே எழுந்து கோலம் போடக்கூடாது. தவிர்க்க முடியாத பட்சத்தில் காவி பொடியினால் கோலம் போடலாம். அதாவது சில வீடுகளில் கட்டாயம் கோலம் போட்டே இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா காவி பொடியினால் கோலம் போடலாம். நம்மளுடைய முன்னோர்களுக்கு விருப்பமான பொருட்கள் அனைத்துமே சமைத்து தயாராக வைத்து கொள்ள வேண்டும். ஆண்கள் திதி கொடுத்து முடித்து விட்டு வந்த பிறகு முன்னோர்களுக்கு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். நுனி இலையாக பார்த்து ஒரு இலையை அவர்களுக்கு முன்பாக விரித்து அவர்களுக்காக செய்து வைத்த உணவுப் பொருட்களை பார்த்திங்கன்னா படையலாக இட்டு கற்பூர ஆராத்திரி காட்டி அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும். அவங்களுக்கு இப்படி சமைத்த சாப்பாட்டை வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிறகு அந்த சமைத்த இந்த உணவை காகத்திற்கு நம்ம வைக்க வேண்டும். அடுத்ததாக வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏழ்மையான ஒரு நபரையும் வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கும் சாப்பாடு போட வேண்டும். அவர் திருப்தியாக அதை சாப்பிட்டு முடித்த பிறகு தான் வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும். முன்னோர்களின் பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது தான் ஐதீகம். மேலும் முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் நீங்கி தடைகள், காரிய தடைகள் அனைத்துமே விலகும். சுபகாரியங்களும் நமக்கு ஏதாவது தடையில் இருந்ததுன்னா அதுவுமே தடையின்றி நடைபெறும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் எந்த முறையிலேயுமே திதி கொடுக்கக்கூடாது. பெண்கள் தங்களுடைய தாய் தந்தையருக்கு இறந்து போனவங்களுக்கு பார்த்திங்கன்னா தரக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்டவர்கள் திதி தருவதற்கு பதிலாக பசுமாட்டிற்கு தானம் கொடுத்து வீட்டுக்கு இந்த முறையில் காகத்திற்கும் வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கும் உணவளித்தாலே
அவர்கள் தாய் தந்தையர் ஆசீர்வாதத்தை எப்பொழுதுமே இவர்கள் பெற்றுக்கொண்டிருக்க முடியும். அதாவது திதி கொடுப்பதற்கு பதிலாக நம்ம ஒரு ஜீவன்களுடைய பசியாற்றுவது, மற்றவர்களுடைய பசியாற்றுவது, இதுவே நம்மளுடைய பித்ருக்களை மகிழ்ச்சி அடை செய்யும். இதுவே நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா வளமாக்கும் அப்படிங்கிறதான். நம்ம டெய்லியுமே செய்ய போகிறது கிடையாது. நமக்கு அவ்வளோ வசதி இல்லை, நம்மளால் டெய்லியுமே செய்கிறது கிடையாது. இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் நம்ம இப்படி செய்வது நமக்கு பன்மடங்கு புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான். அதனால் இந்த மாதிரியான நாட்கள்லையாவது பார்த்திங்கன்னா தவறாமல் அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் ஒரு நல்ல முறையில் முன்னேறுவதற்கான வழிவகை பாதைகளை இது நமக்கு அமைத்து தரும். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.